தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு முஜ்தபா கோமினி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்ச அநியாய படுகொலைகளுக்கு நம்ம பழி வாங்க வேண்டும் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. முஜ்தபா கோமினி அவர்கள் இறுதி ஊர்வலத்துல கூட கலந்து கொள்ளல. அவருடைய தந்தை ஊர்வலத்துக்கே கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவரை வந்து தலைமறைவா தான் வந்து ஈரான் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. IRGC உடைய கண்ட்ரோல்ல அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா வந்து அவர் சேஃபா செக்யூரா வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரு அழைப்பு கொடுத்திருக்காரு, நம்ம கண்டிப்பா பழி தீர்க்க போறோம். எத்தனை படுகொலைகள் இதுவரையும் வந்து ஈரானுடைய தலைவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு கடைசியாக என்னுடைய தந்தை ஆயத்துல்லா அலி குமேனி அவர்கள் வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானும் பொறுத்து தான் போயிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த சதி வேலையை நிறுத்தின மாதிரியே இல்ல. இதுக்கு மேலே நம்ம வந்து இவர்களுக்காக பழி வாங்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறதான் நாங்க விரும்புறோம் அப்படிங்கறதை அறிவிச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டை விடவும் இந்த மாதிரியான மத குருக்கள் தான் வந்து முக்கியமானவங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆயத்துல்லா குமேனி அவர்களுக்கு அப்புறம் வந்து முஜ்தபா கோமினி அவர்கள் வந்திருக்காங்கன்னா அவங்க பேச்சுதான் IRGC கேட்கும். அதனாலதான் IRGC ஆரம்பத்துல இருந்து சமாதானத்துக்கு போவேனா சண்டைக்கே போலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முஜ்தபா கோமினி அவர்கள் கட்டளை இட்டு இருக்கிறாங்கன்னா அதே பழி வாங்குற முயற்சியில தான் IRGC இருப்பாங்க. அவங்களதான் ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமையில கவர்மெண்ட்டும் இருக்கிறாங்க. மக்களுமே IRGC கிட்ட சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அப்ப இது எப்படி சமாதானத்துக்கு போகும் அப்படிங்கறதே நமக்கு தெரியல. இதுக்கு ட்ரம்ப் இல்ல நீங்க நேத்தே கேட்டீங்க எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வாங்கன்ட்டு, நான் அப்படிதான் அறிவிச்சு வச்சிருக்கேன் நியூஸுக்கெல்லாம். நாங்க சமாதானத்துக்கு கிளம்பிட்டோம், எங்களுடைய குழு வந்து நாளைக்கு வந்து சேரும் கத்தாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. அதாவது ட்ரம்ப் வந்து நேத்து அறிவிக்கும் போது என்ன சொல்றாரு, ஈரான் தான் எங்கள்கிட்ட வலுக்கட்டாயமா சமாதானத்துக்கு வாங்கன்னு கெஞ்சுறாங்கன்னு நேத்து அறிவிச்சாரு. இன்னைக்கு வந்து முஜ்தபா கோமினி அறிவிச்சதுக்கு பிறகு நீங்க நேத்தே கேட்டுட்டீங்க, நாங்க சரின்னு சொல்லிட்டோம் சமாதானத்துக்கு, இப்ப எதுக்கு வந்து பழி தீர்க்கணும் சண்டை போடணுங்கிறீங்க, அதுக்குள்ள அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்காரு, ட்ரம்ப் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுலயும் இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப வந்து கொல்றதுக்காக ஈரான் முயற்சி பண்றாங்கன்னு இஸ்ரேல் வந்து தகவல் கொடுத்தாங்களே, அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் அப்படி எங்களை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் உயிருக்கு ஆபத்து வந்தா நான் வந்து சொல்லி வச்சுட்டேன் இங்க இருக்கக்கூடிய படைகள்கிட்ட, உங்களை நோக்கி ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் காத்துட்டு இருக்கு. அதனால எப்ப வேணா அந்த ஏவுகணைகள் வந்து ஈரானை வந்து துளைக்குவோம். அதனால நீங்க அந்த மாதிரி எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க, என் உயிர் பாதுகாப்பா இருந்தாதான் ஈரான் பாதுகாப்பா இருக்கும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பதிலுக்கு உடனே அவங்களுடைய ஈரானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசியிருக்காரு, நீ என்னத்தை வந்து 1000 வந்து ஏவுறது, நாங்க 3 மடங்கா இந்த போர் நிறுத்தத்துல கூட வந்து என்ன பண்ணிருக்கோம், ட்ரோன் வந்து உற்பத்தியை அதிகப்படுத்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 50,000 ஏவுகணைகள் தயாரா வச்சிருக்கோம், அது அமெரிக்காவுடைய தளங்கள் மேலையும் இஸ்ரேல் மேலையும் பாயறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதிலுக்கு சொல்லிட்டு, நாங்க யார்கிட்டையும் வந்து சமாதானத்தை கெஞ்சல, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கிறக்கு ரெடினா நாங்களும் அடிக்கிறக்கு ரெடி, நாங்க பழி தீர்க்க தான் ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு ஈரானும் பதிலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்க போனா ஒரு பக்கம் ட்ரம்ப் மிரட்டுறது, இன்னொரு பக்கம் ஈரான் மிரட்டுறதுமா மாத்தி மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை மிரட்டிட்டாங்க. இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா கத்தார் வந்து சண்டை போடுறாதீங்கப்பா, எப்படியாவது சமாதானத்துக்கு வந்துருங்க, அப்பதான் என்ன ஆகும், ஹார்மோஸ்ல எங்க கப்பல் எல்லாம் போகும், ஏற்கனவே கேஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சிட்டோம், ஃபேக்டரி ஃபுல்லா நிறுத்தி வச்சிட்டோம், எங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கத்தார் வந்து என்ன பண்றாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அவசரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஈரான் வந்து ஓமானுக்கு போயிருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ்ல அந்த காசு வசூல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறதுக்காக. அமெரிக்கா ஓமான மிரட்டி நாங்க காசு வாங்க மாட்டோம்னு ஈரான்ட்ட சொல்லுங்க, ஹார்மோஸ்ல இருந்து நீங்க விலகுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஓமான் வந்து என்ன பண்றாங்க, சரி ஈரான் வந்து நமக்கு காசு வாங்கி தரேன்னு தானே சொல்றாங்க, இந்த தடவை நம்ம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன அப்படிங்கக்கூடிய ஐடியால இருக்கிறதுனால ஈரானும் ஓமானும் இப்ப பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. இது முடியும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோஸ்ல என்ன காசு வாங்குறது என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் பேச்சுவார்த்தையில வரும். இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இந்த வாரம் எல்லாம் சனி ஞாயிறுலாம் இப்படிதான் இருக்கும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் போயிட்டு இருக்கும், அப்ப திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திடீர்னு அவங்களுக்கு வந்து ஞான உதயம் வரும். பொதுவாவே அமெரிக்கா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வந்து அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா பேசுவாங்க. வியாழக்கிழமை வரையுமே ரொம்ப ஸ்மூத்தா பேசுவாங்க, வெள்ளை கலர் கொடியை வச்சுட்டே சுத்துவாங்க. அதே வெள்ளி சனி ஞாயிறு வந்துருச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, உடனே கருப்பு கொடியை தூக்கிட்டு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தா விமானம் பறக்குது, உளவு விமானங்கள் வந்து தகவலை திரட்டுது அப்படிம்பாங்க. அப்புறம் நாங்க வந்து ராத்திரியோட ராத்திரியே அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சனி ஞாயிறு வந்துட்டாவே கொஞ்சம் ஓவர் சீன் தான் போடுவாங்க அமெரிக்கா. அதனால வந்து பார்த்தா இனி திங்கக்கிழமைக்கு அப்புறம் சமாதானம் ஆரம்பிக்குதா இல்லையான்னு தெரியல, ஆரம்பிச்சா
மறுபடியும் இவங்க ஹார்மோஸ்ல காசு வசூல் பண்றதுக்காக தான் இப்ப ஓமான்ட்ட போய் வந்து என்ன பண்ணிருக்காங்க, டீலிங்க பேச போயிருக்காங்க. அப்ப ஒரு பக்கம் ஈரான் ஹார்மோஸை விட்டு தர மாட்டாங்க, ஹார்மோஸ்ல காசு வசூல் பண்றதையும் விட்டு தர மாட்டாங்க. மறுபக்கம் அமெரிக்கா வந்து ஹார்மோஸை நீங்க விட்டு தந்துதான் ஆகணும் அப்படிங்கறதையும், அணு ஆயுத ஒப்பந்தம் போடலாம் அப்படிங்கறதையும் கூப்பிட்டு இருக்காங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஈரான்ல ஒரே இரவுல இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல முந்தானேத்து நைட்லாம், ஒரே இரவுல 90 இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. பெரிய சேதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, துறைமுகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரயில்வே பிரிட்ஜ் இதெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க. தீவுகளை வந்து நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் ரயில்வே பிரிட்ஜ் வந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும், சைனாக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரயில்வே பிரிட்ஜ் தாக்கப்பட்டுச்சு. அதுல ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருந்த தாக்கப்பட்ட பிரிட்ஜை 24 ஹவர்ஸ்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப அதுல ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அப்ப 24 மணி நேரத்துல இவங்க ரெடி பண்ற அளவுக்கு வந்து இப்ப ஈரான் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து இப்ப ரஷ்யாவுக்கு நடுவுலையும் ஈரானுக்குள்ளேயும் ட்ரெயின் போறதுனால ஆயுத பரிமாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்ன வேணும்னா அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு நடுவில் ஆயுத பரிமாற்றம் இல்லாம அது கட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப எதுக்காக வந்து ஈராக்க ஃபுல்லா புடிச்சு வைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஈராக்க நம்ம வந்து நமக்கு பேச்சு கேட்கிற மாதிரியான ஒரு நாடா மாத்திட்டோம்னா, ஈரானுக்கும் மத்த நாடுகளுக்கும், முக்கியமா லெபனானுக்கும் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷனும் கட் ஆனா மட்டும்தான் ஈரான் தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டா பக்கத்தால இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் பெருசா ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. ஏமனை தவிர, ஏமன்லயே ஹவுதீஸை தவிர யாரும் வர மாட்டாங்க. அந்த ஹவுதீஸும் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, போன தடவை 40 நாள் போர் வந்த போதே முதல் 1 மாசத்துக்கு சண்டைக்கு வரல, கடைசி 10 நாள் மட்டும் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா, அங்க ஏமனுக்குள்ளேயே ஹவுதீஸ்க்கு ஒரு சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து சவுதினால வந்துட்டு இருக்கு. அப்ப தனிமைப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ஈராக்க பிடிக்கணும், அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோஸை பிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜ் எல்லாம் தகர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதை எல்லாமே சரி பண்ணிட்டு வராங்க. ஹார்மோஸை விட மாட்டோம், ஓமானை விட மாட்டோம், ரஷ்யா சைனா விட மாட்டோம், ஈராக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லைகள்ல வந்து குவிச்சிருக்காங்க. 90 அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லைட்டா அடிச்ச மாதிரிதான் வந்து அமெரிக்கா பேசுறாங்க. ஆனா 90 அட்டாக் இதுக்கு பண்றாங்க, அப்பதான் சமாதானத்துக்கு இறங்கி வருவாங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கு வந்து இவங்க பதிலடி நாங்க எப்படி கொடுப்போம்னு சொல்றாங்கன்னா, நாங்க இந்த தடவை போற ஆரம்பிச்சா இஸ்ரேலையும் விட மாட்டோம், அமெரிக்கா விட மாட்டோம், இஸ்ரேல் தான் எல்லாத்துக்கும் காரணம், எங்க தலைவர்களே அவன் தான் குறி வச்சு அழிச்சான், கண்டிப்பா எங்களுடைய பதிலடியில இஸ்ரேலுக்கும் ஒரு பகுதி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. கடைசியா இந்த வீடியோவை இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டான், பஹ்ரைன், இன்னும் வந்து கத்தாருடைய போர்ட்டு, துபாய் போன்ற இடங்கள்ல தாக்குதலை ஈரான் ஆரம்பிச்சிட்டாங்க. 5 இடத்துலயுமே வந்து அமெரிக்காவுடைய தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அப்ப தாக்குதலை ஈரான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திட்டாங்க. வியாழக்கிழமையில இருந்து ஒரு தாக்குதலுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் பதிலடி ஆரம்பிச்சிருக்காங்க. முஜ்தபா கொமேனி அவர்கள் பதிலடின்னு சொல்லியிருக்காங்க, பழிவாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா வந்து ஈரானும் என்ன பண்ணிருக்காங்க, IRGCயும் வந்து தாக்குதலை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இன்னும் மேலதிகமான தகவல் வரணும். 5 இடத்துல அட்டாக் நடந்தது மட்டும் இப்ப பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்குது. இனிமேல் தான் அங்க என்னென்ன நடந்திருக்குது, பதிலுக்கு அமெரிக்கா என்ன அட்டாக் பண்ண போறாங்க, இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தடுத்த வீடியோல அப்டேட்டை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.